இப்ப இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு ஆ, எல்லா மதங்களுக்கும் வேறையான அமைச்சு ஒன்று இருந்தது. ஆ, பௌத்த மதத்துக்கும் இருந்தது, முஸ்லிம் இஸ்லாம் மதத்துக்கும் இருந்தது, அதே போல ஹிந்து, கிறிஸ்தவ அந்த 4 மதத்துக்கும் வேற அமைச்சு ஒன்று இருந்தது. ஆனால் இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அந்த எல்லா அமைச்சையும் இல்லாம ஆக்கி எல்லாரையும் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே ஒரு அமைச்சின் கீழே கொண்டு வந்து இருக்கிறார்கள். அது பரவாயில்லை. அது அவர்களுடைய அந்த நோக்கத்தை பத்தி அதை பத்தி நான் அவ்வளவு விமர்சனம் பண்ண போறது இல்லை. ஆனாலும் இருக்கிற பிரச்சனை என்னென்றால் அந்த கலாச்சார கட்டிடத்தை கெட்டினது முஸ்லிம் கலாச்சார கட்டிடம் என்று தான் அதை கெட்டப்பட்டது. இனி அதனால அது முஸ்லிம் கலாச்சார டிபார்ட்மெண்ட்டை கீழே தான் அதில் இருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் அது நாங்கள் வேறொரு அமைச்சுக்கு கீழே அதை கொணவாறுது என்றால் அது எனக்கு தெரியா எதிர்காலத்துல அந்த அந்த கட்டிடம் சம்பந்தமா பல பிரச்சனைகள் உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இப்ப நீங்க சொன்னது போல கோட்டாபய ராஜபக்ச ஆரம்பித்தது இவர்கள் ஏன் அதை அதை முன்னுக்கு கொணவாறுகிறார்கள் எனக்கும் விளங்குறது இல்லை. ஆனால் அதை நிறுத்த வேணும். அதை நிறுத்தி முந்தி அது முஸ்லிம் கலாச்சார டிபார்ட்மெண்ட் கீழே இருந்தது போல அந்த கட்டிடத்தினுடைய சொந்தத்தை அதுடைய உரிமையை அந்த கலாச்சாரத்துக்கு கீழே வைக்க வேண்டும். அப்படி இல்லாமல் இதை வேறொரு அமைச்சு கீழே அவர்கள் மாத்துறது என்றால் ஆனால் அப்போது எதிர்காலத்துல அந்த கட்டிடத்திலே எங்களுடைய அதிலே கிடைக்கக்கூடிய இடத்தை பற்றியும் பிரச்சனை வரக்கூடிய நிலைமை உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது.